அன்பிற்கினிய ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சனி பெயர்ச்சி பலன் 2025 ஆரம்பித்து 2027 2.5 வருடத்திற்கான பலன்கள், பரிகாரங்கள் அனைத்தையும் இந்த காணொளி மூலமாக உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். இதுவரை 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இப்போ மாற்றம் வரும் மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை மாற்றமாகி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் லாபசனியாக வருகிறார். இதனால் என்ன நடக்கணும்னா, உங்களுக்கு கடந்த 2.5 வருஷமாக இருந்த அந்த ஒர்க் டென்ஷன்ஸ் அண்டு உங்களது அந்த வேலை பளு, வேலை சுமை, கடன், நோய், வழக்கு எல்லாத்துலேயும் ஒரு ரிலீஸ் கிடச்சி நல்லா இருக்க போகிறீங்க. நீங்கள் இப்போ இருக்கிறதுல இந்த 12 ராசிகளில் யாருக்கு அருமையான பலன் என்றால் அது ரிஷபராசி நேயர்கள் தான். ஏன் அப்படின்னா, அந்த 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சனி வரும்போது உங்களுக்கு நீங்கள் தொட்டது தொடங்கும், கேட்டது கிடைக்கும், எதிரிகள் நண்பர்களாவார்கள். எல்லாமே உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ் தான். நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு 1% கூட இல்லை. 100% நல்லது நடக்குதுன்னா அது உங்கள் ராசிக்கு மட்டும்தான். இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க. கடந்த ஒரு அஷ்டம சனிக்கு அப்புறம் இந்த கண்டக சனி, அஷ்டம சனி, பாக்கிய சனி, எதுலேயுமே அவ்வளோ ஒரு நல்ல பலனே உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்திருக்காது. ஆனால் இப்போ வர 11ஆம் இடமான லாபஸ்தானம் என்பது உங்களுக்கு எல்லாத்துலேயும் வெற்றி தான். வெற்றியை தவிர்த்து எதுவும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு என்னென்ன நீங்கள் வீடு, வாகனம், என்னென்ன ஆசை இருக்குது எல்லாமே அது பூர்த்தி ஆகிடும்னா உங்களுக்கு எல்லாமே நடக்கும். உங்களுக்கு அந்த உங்கள் லைஃப் ஸ்டைலுன்றது வேறு லெவலில் கொண்டு போகும், வேறு லெவலில் மாறும். உங்களுக்கு இருக்கிறதுலே இந்த சுக்கிரன் பலம் பெற்ற ராசின்னுவாங்க ரிஷபராசி. அதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். உங்களுக்கு 100% நல்ல பலன் தான் நடக்கும். ஏன் கெட்டது இல்லையான்னு நினைக்கலாம். அது எப்போவுமே வர்றது தான். சின்ன சின்ன விஷயந்தான் வரும், உங்களுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. நீங்கள் இதை நல்லா பயன்படுத்தி இந்த 11ஆம் இடத்து லாபசனியை நல்லா பயன்படுத்தி வீடு, வாகனம் எல்லா பிரச்சனையும் தீரும். கடன், நோய், வழக்கு, எதிரி என்ன ஒன்று அவரை உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதால அந்த குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். குழந்தைங்க அங்கங்கே விளையாட போகும்போது வரும்போதெல்லாம் ஒரு கண்காணிப்பு அவங்க மேலே வச்சுக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் நீங்கள் இதுவாக பார்த்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு அந்த 5ஆம் இடம்ன்றது பார்க்கும்போது புத்திரது சம்மந்தப்பட்ட இது. அதனால் அந்த குழந்தைகள் அவங்களாம் ரொம்ப கேர் எடுத்து நீங்கள் பார்த்துக்கணும். அதேமாரி நீங்கள் என்ன பண்ண வேண்டியதுன்னா, பெருமாள் வழிபாடு விடாத நீங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கணும். பெருமாள் வழிபாடு, முருகர் வழிபாடு, அப்புறம் இந்த மகாலட்சுமி வழிபாடு. இது பண்ணாமலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். இது பண்ணால் இப்போ 100% நடக்கிறது 200% நடக்கும். அதுதான் அங்கே விஷயம். அதேமாதிரி இப்போ நீங்கள் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்குது. அடுத்து போகிற இடம் 12ஆம் இடமான உங்களுக்கு இன்னும் 2.5 வருஷம் கழிச்சு கரெக்டாக 12ஆம் இடத்துக்கு வருவார். அந்த 12ஆம் இடத்துக்கு வரும்போது என்னென்னா, உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கும். நீங்கள் இதில் என்னென்னா, முடிஞ்சளவு ஒரு நாளும் இதை மனசில் வச்சுட்டே இருங்க. நமக்கு 7.5 சனி வரப்போகுது. அதுக்கு நம்ம எந்த இதுவும் யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது, நம்ம பவரை காட்டக்கூடாது. எதுவுமே இல்லாமல் நல்லா இதுவாக போனீங்கன்னா இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறது அதுக்கு அடுத்து வர அந்த 7.5 நாடு சனி. முடிஞ்சளவு தானம் பண்ணுங்கள். சனி பகவானுக்கு பிடிச்சதே அந்த தானம் தான். அன்னதானமாக பண்ணலாம், வஸ்திர தானம் பண்ணலாம். எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்து நீங்கள் கடக்க போகிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 2.5 வருஷம் உங்களை அடித்து கால் கிடையாது. அதுக்கு அடுத்தது என்ன, இப்போ நமக்கு 2.5 வருஷம் தான் இல்லை, இந்த 2.5 வருஷம் நமக்கு நல்லது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு கூட யாருக்கும் அந்த கெட்டது யாருக்கும் நினைக்காதீங்க. உங்களுக்கு கடவுள் அனுகிரகமும் சனி பகவான் அனுகிரகமும் நிறையவே இருக்குது. ஆனால் இதையும் ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து வரப்போகிற 7.5 சனி
இதில் கொடுக்குற மாதிரி கொடுத்து பிடுங்குற மாதிரி பிடுங்கிடுவார். சனியை போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லைன்னுவாங்க. சனி கொடுக்க நினைத்தால் அது யாரும் சனி கொடுத்தால் யார் தடுக்க முடியும்? அதுதாங்க இந்த விஷயம். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு தான் சனி கொடுக்குறாரு, நம்ம அந்த ரொம்ப இதுவாக பண்ணிடாதீங்க. அந்த பந்தா கிந்தாலாம் இருந்தால் கூட நீங்கள் சாதாரணமாக எப்போவுமே இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க அதேமாதிரி இருந்து கடந்து போங்க. யாரையும் மனசு கஷ்டப்படுத்தாதீங்க. ஏன்னா நமக்கு அடுத்து வரப்போகிறது அந்த 7.5 சனி. அதை நீங்கள் கற்றுக்கு இதில் பண்ணுற நல்லது உங்களை என்றைக்கு இருந்தாலும் காப்பாற்றும். அதேமாரி இதில் நான் தான் இது தான் அப்படி தான் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நெக்ஸ்ட்டு 100% உங்களுக்கு 7.5 சனியில் அவர் காட்டிடுவார். பெருமாள் வழிபாடு, முருகர் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, இது 3 ரொம்ப முக்கியமானது. அதேமாதிரி இந்த வண்டி வாகனத்தில் இப்போ இந்த மார்ச் மாதத்தில் 5 கிரகம் சேர்க்கிறதுல நீங்கள் வண்டி வாகனத்தில் அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். அது உங்களுக்குன்னு மட்டும் இல்லை, உலகத்துக்கே அதுதான் பிரச்சனை. அந்த 5 கிரகம் சேர்க்கையில் நிலநடுக்கம் வரலாம், அது வரலாம், இது வரலாம், எல்லாமே இருக்குது. முடிஞ்சளவு நீங்கள் எவ்வளோ ஜாக்கிரதையாக இரவு பயணங்களை அவாய்ட் பண்ணுங்கள். அதேமாரி தேவையில்லாத அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. உங்களுக்கு என்னவோ அதை பார்த்துட்டு போங்க. அப்புறம் வேறு என்ன உங்களுக்கு வேறு சொல்கிறதுக்கு கெட்டதுன்னு சொல்கிறதுக்கு 1% கூட இல்லை உங்களுக்கு. இது இல்லாத உங்களுக்கு அடுத்தது வேறு குரு பயிற்சி 2க்கு வராரு. அது ஒரு அற்புதமான இது. மே மாதம் எல்லாமே உங்களுக்கு. ஏன்னா இது வரைக்கும் அந்த ஜென்மகுரு உங்களை ஒரு வழியாக ஆக்கியிருப்பார். இப்போ எல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு சரியாகி நல்ல நிலைமைக்கு வர போகிறீங்க. இனிமேல் உங்களுக்கு என்ன சொல்கிறது, இருக்கிறதுலே முதல் ராசி இந்த சனி பயிற்சி பலன்களில் உங்களது மட்டும்தான். வேறு யாருக்கும் அந்தளவு 100% நல்ல பலன்கள் இல்லை. உங்களுக்கு தான் அதெல்லாம் இருக்குது. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெருமாள் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமை தூரம் பண்ணிகிட்டே இருங்க. எனக்கு தான் நல்லா இருக்கே, நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இன்னும் உங்களுக்கு 100% நடக்கிறத இன்னொரு 200% கூட்டி நடக்கும். அதுக்கு தான் அந்த வழிபாடு. அதேமாதிரி உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி அதுவும் வருது. அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம். குரு பயிற்சிக்கும் ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா அது மே மாதம்தான் உங்களுக்கு அந்த குரு பயிற்சி. அது முடிஞ்சு அந்த ராகுகேது பயிற்சிலாம் அப்போ தான் வருது உங்களுக்கு. அப்போ நம்ம அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். உங்களுக்கு இது வரைக்கும் அந்த 10வது இடத்துல சனி பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருந்தார். அடுத்து ஜென்மத்தில் குரு இருந்தது. எல்லா பிரச்சனையும் நீங்கள் மீண்டு நல்லா சூப்பராக வரப்போகிறீங்க. வாழ்த்துக்கள். நன்றி.